பெருந்தலைவர் காமராஜரது புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே அவர்களுடைய மதிய உணவு திட்டம் பரந்து விரிந்து இன்றைக்கு தேசம் முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. பெருந்தலைவரது தொலைநோக்கு பார்வைக்கு இது எடுத்துக்காட்டு என்று நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். ஊழலில்லாத ஆட்சி, பொற்கால ஆட்சி, பெருந்தலைவரது ஆட்சி என்று பெருமையோடு கூறுகிறோம். 60 வருடங்களுக்கு பிறகு தமிழகத்திலே ஒரு மாற்றாட்சி, கூட்டணி ஆட்சி உருவாகி இருக்கிறது. குறிப்பாக தவறு செய்யவும் மாட்டேன், தவறு செய்ய விடவும் மாட்டேன், தவறு செய்பவர்களை விடமாட்டேன் என்று முதல்வர் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது. பெருந்தலைவர் ஆட்சியிலே மதுவில்லா தமிழகம், அத்தகைய உயர்ந்த நிலையை படிப்படியாக தமிழக அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொள்கிறது. பெருந்தலைவர் ஆட்சி போல தற்போதுள்ள ஆட்சியாளர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே உள்ள போதை கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதற்குண்டான நடவடிக்கைகளை உடனடியாக எடுத்து தவறு செய்பவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். 8.5 கோடி தமிழக மக்களுடைய எண்ணங்களை மேகதாது அணை திட்டத்திலே தமிழக அரசு பிரதிபலிக்கிறது. கர்நாடக அரசு இதற்கு செவிசாய்க்க வேண்டும். உடனடியாக தமிழக விவசாயிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் பாசன தண்ணீர், குடி தண்ணீர் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டும். தொழிற்சாலைகளில் நிறைய விபத்துக்கள் பல இடங்களிலே நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் நிறைய பேர் இறந்து போது வருத்தம் அளிக்கிறது. தொழிற்சாலைகளுக்கான கட்டுப்பாடான கோட்பாடுகளை எல்லோரும் பின்பற்ற வேண்டும். அரசின் சார்ந்த அந்த துறை அதை கண்காணிக்க வேண்டும் என்று தமாக கேட்டுக்கொள்கிறது.